ஸ்ரீ சுந்தரகாண்டம் 54ஆம் சர்க்கம். ஹனுமானின் மனக்குழப்பம். இலங்கை நகரின் பெரும்பகுதி எரிந்து சாம்பலாகி விட்டதையும் அரக்கர்கள் பீதியுடன் அங்குமிங்கும் ஓடிக்கொண்டிருப்பதையும் பார்த்த ஹனுமான் இவ்வாறு நினைத்தார். இலங்கை எரிக்கப்பட்டு விட்டது, ஆனால் இதனால் விளைந்த பயன் என்ன? இவ்வாறு நினைத்ததும் ஹனுமானின் மனதில் ஒரே நேரத்தில் பெரும் மகிழ்ச்சியும் தன் மீதே வெறுப்பும் ஏற்பட்டன. தீப்பிடித்தால் நீரூற்றி அதை அணைப்பது போல் தங்களுக்கு ஏற்படும் கோபத்தை தங்கள் அறிவை பயன்படுத்தி கட்டுப்படுத்தி கொள்ளும் வல்லமை படைத்தவர்கள், கொடுத்து வைத்தவர்கள், மிகவும் உயர்ந்தவர்கள். கோபத்தால் உந்தப்பட்டு பாவச் செயல் புரியாமல் இருப்பவர்கள் யார் இருக்கிறார்கள்? கோபத்தின் வசப்பட்ட ஒருவன் மதிக்கும் பெரியோர்களை கொல்வான். நல்ல மனிதர்களை மரியாதை குறைவான சொற்களால் அவமதிப்பான். கோபத்தின் பிடியில் இருப்பவன் என்ன பேசலாம், என்ன பேசக்கூடாது என்று வேறுபடுத்தி பார்க்கும் அறிவை இழக்கிறான். கோபத்திற்கு வசப்பட்டவன் செய்ய மாட்டான் என்று சொல்லக்கூடிய முறையற்ற செயல் எதுவுமே இல்லை. அந்த நிலையில் அவன் எதையுமே செய்யக்கூடியவன். பாம்பு தன் தோலை உரித்து கொள்வதைப் போல் பொறுமையின் மூலம் கோபமான நிலையிலிருந்து தன்னை விடுவித்து கொள்பவன் தான் உண்மையான மனிதன். உயர்ந்த பெண்மணியான அன்னை சீதா பிராட்டியை பற்றி கணம் கூட சிந்திக்காமல் இலங்கைக்கு தீ வைத்த நான் ஒரு அறிவிலியான முட்டாளாகவும் பாவியாகவும் வெட்கம் கெட்டவனாகவும் தன் எஜமானருக்கு துரோகம் செய்தவனாகவும் கருதப்பட வேண்டும். இந்த இலங்கை நகரம் எரிக்கப்பட்ட போது உயர்ந்த உள்ளம் கொண்ட அன்னை சீதா பிராட்டியும் எரிக்கப்பட்டிருப்பார். இது நிச்சயம். எனவே என் எஜமானர் என்னை அனுப்பிய நோக்கத்தை நான் கெடுத்து விட்டேன். இந்த நோக்கத்திற்காக இதுவரை நான் செய்த முயற்சிகள் அனைத்தும் வீணாகிவிட்டன. ஏனெனில் இலங்கையை எரித்த நான் அன்னை சீதையை தீயிலிருந்து காப்பாற்ற எதையும் செய்யவில்லை. இந்த பெரிய செயலை செய்தபோது அது ஒரு முக்கியமில்லாத விஷயம் போல் நடந்து கொண்டு விட்டேனே. இந்த செயலின் அடிப்படை நோக்கத்தையே நான் தோற்கடித்து விட்டேன். இது பற்றி எந்த ஐயமும் இல்லை. இலங்கை முழுவதும் எரிந்து சாம்பலாகிவிட்டது. தீயிலிருந்து எந்த இடமும் தப்பவில்லை. எனவே ஜனகரின் மகளும் இந்த தீக்கு பலியாகி இருப்பார் என்பதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கிறது. என் முட்டாள்தனத்தினால் என் செயலின் நோக்கம் தோற்கடிக்கப்பட்டிருக்குமே. ஆனால் என் உயிரை இங்கேயே இப்போதே விடுவதுதான் இதற்கு மாற்றாக இருக்கும். பிரளய தீ போல் எரியும் இந்த நெருப்பின் கொடிய ஜுவாலைகளில் விழுந்து என் உயிரை மாய்த்து கொள்ளட்டுமா, அல்லது இந்த கடலில் வாழும் உயிரினங்களுக்கு என் உயிரை இரையாக அழித்து விடட்டுமா? என் செய்கையால் என் முயற்சிகளின் நோக்கத்தையே கெடுத்துவிட்டு இன்னும் உயிருடன் இருந்து கொண்டிருக்கும் என்னால் வானரர்களின் பெரிய தலைவரான சுக்ரீவர் மற்றும் 2 உன்னதமான இளவரசர்களான ராமலக்ஷ்மணர்கள் இவர்களின் முகங்களை எப்படி பார்க்க இயலும்? குரங்குகள் இயல்பாகவே நிலையற்ற சிந்தனை கொண்டவை, மற்றவர்களால் ஊகிக்க முடியாத வகையில் செயல்படுபவை என்று எல்லா உலகங்களிலும் நன்கு அறியப்பட்டிருப்பதை தான் என் பெரிய குறை. கோபம் இவற்றின் காரணமாக நான் நிரூபித்திருக்கிறேன். அறிவினால் கட்டுப்படுத்தப்பட முடியாத நிலையற்ற இந்த உணர்ச்சி வசப்படும் தன்மை கொடியது. ஏனெனில் பெரும் செயல்களை செய்யும் வல்லமை படைத்த நான் கூட கோபத்தால் அன்னை சீதையை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க தவறிவிட்டேனே. அன்னை சீதை இறந்து விட்டால் அந்த 2 இளவரசர்களும் கூட இறந்து விடுவார்கள். அவர்கள் இருவரும் இறந்தால் சுக்ரீவரும் தன் உறவினர்கள் அனைவருடனும் மரணத்தை தழுவி விடுவார். இதை கேள்வியுற்றதும் சகோதர பாசம் மிகுந்த அறவழி நடக்கும் பரத சத்ருக்னரும் உயிர் வாழ விரும்ப மாட்டார்கள். தர்மத்தின் வழி நடக்கும் இக்ஷ்வாகு வம்சம் முடிவுக்கு வந்தால் அந்த நாட்டின் குடிமக்கள் அனைவரும் சோக நெருப்பால் வாட்டப்படுவார்கள். எனவே கோபம் என்னும் தீமை என்னை அடிமைப்படுத்த இடம் கொடுத்து அதன் மூலம் என் அதிர்ஷ்டத்தையும் தர்மத்தின் மற்றும் நடைமுறை உலக வாழ்க்கையின் அடிப்படையில் அமைந்த என் மேன்மையையும் இழந்துவிட்ட நான்
சந்தேகமின்றி இந்த உலகிற்கு தீமை செய்தவன்தான். இவ்வாறு தன் விதியை நொந்து கொண்ட ஹனுமானுக்கு தன் முந்தைய அனுபவங்கள் சிலவற்றை நினைவு கூற வேண்டுமென்று தோன்றியது. ஒருவேளை மங்களமே உருவான அந்த அழகியான பெண்மணி தன் அசாதாரணமான சக்தியினால் தன்னை பாதுகாத்து கொண்டிருப்பாரோ? தீயையே தீயால் எப்படி எரிக்க முடியும்? அளவற்ற சக்தி கொண்டவரும் தர்மத்தின் உருவமுமான அந்த உயர்ந்த மனிதரான ஸ்ரீ ராமபிரானின் உயர்ந்த மனைவியும் தன் கற்பினால் பாதுகாக்கப்பட்டிருப்பவருமான அன்னை சீதையை தீயினால் அணுகக்கூட முடியாது. ஸ்ரீ ராமபிரானின் உயர்வினாலும் அன்னை சீதையின் கற்பின் சக்தியினாலும் தான் எல்லாவற்றையும் எரிக்கும் தன்மை கொண்ட தீயினால் என்னை அவ்வாறு எரிக்க முடியவில்லை. ஸ்ரீ ராமபிரானிடம் பக்தி கொண்ட மனைவியாகவும் அவருடைய 3 தம்பிகளாலும் வணங்கப்படுபவராகவும் உள்ள ஒருவருக்கு எவ்வாறு அழிவு ஏற்படும்? எரிக்கும் தன் நோக்கத்தில் எப்போதும் தோல்வியடையாத இந்த நெருப்பு என் வாளை கூட பாதிக்கவில்லை. அப்படி இருக்கையில் கற்புடைய பெண்களில் சிறந்தவரான அன்னை சீதையை அது எப்படி எரிக்க முடியும்? இத்தகைய சிந்தனைகளை தவிர சமுத்திரத்தின் மத்தியில் மைனாக மலை எழுந்ததை பற்றியும் மிகுந்த வியப்புடன் நினைத்து பார்த்தார் ஹனுமான். அந்த உயர்ந்த பெண்மணி தன் கற்பின் சக்தியாலும் உண்மையுடன் இருப்பதாலும் தன் கணவனிடம் கொண்ட முழுமையான பக்தியாலும் ஒருவேளை நெருப்பையே எரிக்கக்கூடும். அத்தகைய நகர் எப்படி நெருப்பால் பாதிக்கப்பட முடியும்? இவ்வாறு ஹனுமான் தன் மனதிற்குள் அன்னை சீதையின் தர்ம வலிமையை பற்றி சிந்தித்து கொண்டிருந்த போது உயர்ந்தவர்களான சாரணர்கள் இது பற்றி பேசிக் கொண்டிருந்தது அவர் காதில் கேட்டது. அவர்கள் கூறினர், நாம் சொல்வதற்கு என்ன இருக்கிறது? இந்த பயங்கரமான தீயை அரக்கர்களின் வீடுகளில் பரவச் செய்யும் இயலாத செயலை ஹனுமான் செய்து காட்டியிருக்கிறார். இலங்கை நகரம் முழுவதும் அதன் மாளிகைகள், சுவர்கள், நுழைவாயில், கோபுரங்கள் ஆகியவற்றுடன் எரிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மலையின் குகைக்குள்ளிலிருந்து வரும் முனகல் சப்தங்கள் போல் இங்கும் அங்கும் பறந்தோடி கொண்டிருக்கும் ஆண்கள், பெண்கள், வயதானவர்கள், குழந்தைகள் உள்ளிட்ட அரக்கர்களின் துயர முனகல்கள் எழுகின்றன. ஆயினும் இலங்கை முழுவதும் எரிந்தாலும் அன்னை சீதை ஜனகர் மகாராஜரின் குமாரியான தேவி மட்டும் பாதிக்கப்படாமல் இருக்கிறார். இது மிகவும் வியப்புக்குரிய ஒன்று. ராமர், சீதை இருவரின் மேன்மை பற்றி அவர் மனதில் தோன்றிய எண்ணங்களாலும் உயர்ந்த செயல்கள் தார்மீக ரீதியில் சரியானவை என்ற அவரது நம்பிக்கையாலும் சாரணர்கள் மேற்கூறியவாறு பேசியதை கேட்டதாலும் தன் மனதில் ஏற்பட்ட உறுதியால் ஹனுமான் பெரிதும் அமைதியாக உணர்ந்தார். அன்னை சீதா பிராட்டிக்கு ஆபத்து இல்லை என்ற நம்பிக்கை ஹனுமானுக்கு இப்போது ஏற்பட்டிருந்தாலும் அன்னை சீதையை மீண்டும் ஒரு முறை நேரில் பார்த்துவிட்டு தன் எண்ணம் சரிதான் என்று உறுதி செய்து கொள்ள விரும்பினார் ஹனுமான். 54ஆம் சர்க்கம் நிறைவடைந்தது.